75 வருஷமா எல்ஐசி பண்ண முடியாததை நம்ம வந்து பாத்தீங்கன்னா 25 வருஷத்துல பண்ணியிருக்கோம். ஏன்னா 75 வருஷமா மொத்தமா வித்து இன்னைக்கு லைவ்ல இருக்கக்கூடிய டெத் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கூட்டி பார்த்தோம் அப்படின்னா எந்த கம்பெனியில் அதிகமான டெத் பெனிஃபிட் வித்துருக்காங்கன்னா அது டாடா கம்பெனி தான். ஸோ அந்த மாதிரி சம்பூர்ண ரக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய டேர்ம் பிளானுக்கு அடுத்தபடியா இப்ப நம்ம கொண்டு வந்திருக்கிறது என்னன்னா இந்த கேர் கேன்சர், அதாவது கேன்சர் வந்தவங்களுக்கு எந்த மாதிரியான கேர் நம்ம கொடுக்குறோம் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் மூலியமானு. ஏன் இந்த கேன்சர் ப்ரொடெக்ஷன் பிளான் நம்ம கொண்டு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி எவ்ரி 9 கஸ்டமர்ஸ் ஆர் எவ்ரி 9 பீப்புள், இப்போ நம்ம வந்து 429 பேர் இருக்கோம், இன்க்ளூடிங் மீ 428 பேர். எவ்ரி 9 அவுட் ஆஃப் 1ன்னா நம்மளுக்குள்ளே எத்தனை பேருக்கு வந்து உடம்புக்குள்ள கேன்சர் செல்ஸ் இருக்குன்னு தெரியாது. எல்லாரும் உடம்புக்குள்ளேயும் கேன்சர் செல்ஸ் இருக்கும். எல்லா உடம்புக்குள்ளேயுமே கேன்சர் செல்ஸ் டெஃபினெட்லி இருக்கும். ஆனா அது எப்ப வெளியில வருது, எப்போ அது டாமினேட் பண்ண ஆரம்பிக்குதுங்கும் போது அது கேன்சரா மாறுது. அதர்வைஸ் எல்லாரோட உடம்புக்குள்ளேயும் கேன்சர் செல்ஸ் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ அப்போ அது அந்த கேன்சர் செல்ஸ் நம்மளை டாமினேட் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம கேன்சர் பேஷண்டா மாறிடுறோம். இல்லைன்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம், நம்மளோட நல்ல செல்ஸ் எல்லாம் வந்து அந்த கேன்சர் செல்ஸை வளர விடாம தடுத்துக்கிட்டே இருக்கும், டெய்லி தடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி தடுக்கிறது குறைஞ்சு போய் கேன்சர் செல்ஸ் பெருசாயிடுச்சு அப்படின்னா தட் இஸ் கால் கேன்சர். அதனால நம்ம உடம்புக்குள்ள டெஃபினெட்லி கேன்சர் செல்ஸ் இருக்கு. அதுக்கு பயப்படணுமான்னு கேட்டீங்கன்னா பயப்படணும்னு அவசியம் இல்லை. So every 9 out of 1 customer, sir, please go on mute, sir. Somebody is unmuted. Please go on mute. Every 9 out of 1 customer in India is identified to be having a cancer in their lifetime. அவங்களோட வாழ்நாள்ல 9 பேத்துல ஒருத்தருக்கு கேன்சர் டெவலப் ஆகுது. ரெண்டாவது இங்க பாருங்க சார், கேன்சரோட இன்க்ரீசிங் ட்ரெண்ட் பாருங்க. அதாவது ஒரு ஃபிளாட் லைன்ல க்ரோத் ஆயிட்டு இருந்தது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2010க்கு அப்புறம் வந்து இந்த கேன்சரோட இது வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா 1990ல 4.5 லட்சம் பேருக்கு இருந்த கேன்சர் இன்னைக்கு 17.5 லட்சம் பேருக்கு கேன்சரா இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் என்ன சொல்ல வரணும், நம்மளோட செடேட்டரி லைஃப் ஸ்டைல், ஓவர் ஸ்ட்ரெஸ், நம்மளோட ஃபுட் ஹாபிட்ஸ், நம்மளோட ஒர்க்கிங் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், இதெல்லாம் வந்து ஒரு டிபெண்டன்ஸ் தான். கேன்சர் வர்றதுக்கு இதுதான் காரணம்னு சொல்லிட முடியாது. பட் ஹெரிடிட்டியாவும் இருக்கலாம். அதே சமயத்துல நம்மளோட ஃபுட் ஹாபிட்ஸ், நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணியும் நம்மளுக்கு கேன்சர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் பாருங்க சார், இந்த 16 லட்சம் பேத்துல எத்தனை பேர் மேல் எத்தனை பேர் ஃபீமேல்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான், 50-50%. மேலுக்கும் கேன்சர் வருது, ஃபீமேலுக்கும் கேன்சர் வருது. ஜென்ரிக்கலா நம்ம கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேலுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சரை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மேல பொறுத்த வரைக்கும் ப்ரோஸ்டேட் கேன்சர்னு சொல்லுவாங்க. 40-45 வயசு தாண்டிட்டாங்கன்னா அந்த ப்ரோஸ்டேட் கேன்சர் வர்றதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. ஸோ இது என்ன சார் அவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி அவ்வளவு பெரிய விஷயம் தான் சார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 16 லட்சம் பேர்த்து ஐடென்டிஃபை பண்ணதுல ஒவ்வொரு வருஷமும் நம்ம 16 லட்சம் பேர்த்து ஐடென்டிஃபை பண்றோம். அதுல 9 லட்சம் பேர் இறந்துடுறாங்க சார். 56%, அதாவது மோர் தேன் ஐடென்டிஃபை பண்ணதுல 50% பேருக்கு மேல இறந்துடுறாங்க. அப்படிப்பட்ட பெரிய உயிர்கொல்லி நோயான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா நம்ம எப்போ அதை ஐடென்டிஃபை பண்றோங்கிறத பொறுத்து நம்ம பொழைக்கிறோமா இல்லையாங்கிறது தான் நம்மளுக்கு வந்து முக்கியமான விஷயம். ஏன் இவங்கெல்லாம் இறக்குறாங்க? 16 லட்சம் பேர்த்துல ஏன் 9 லட்சம் பேர் இறந்துடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், நம்மளுக்கு கேன்சர் அப்படிங்கறத டயக்னோஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறதே, நம்மளுக்கு உடம்புக்குள்ள சிம்டம்ஸ் காமிக்கிறதே எப்ப காமிக்கும்னு கேட்டீங்கன்னா ஸ்டேஜ் 3 அண்ட் ஸ்டேஜ் 4ல தான் நம்மளுக்கு காட்டும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டேஜ் 1 இப்பதான் ஆரம்ப கட்டம், இல்ல ஒரு ஸ்டேஜ் ஜாஸ்தியா இருக்கு, ஸ்டேஜ் 2, அந்த மாதிரியான விஷயத்துல நம்மளுக்கு வந்து பேசிக்கா பாடி சில சிம்டம்ஸ் மட்டும் தான் கொடுக்கும். அந்த சிம்டம்ஸை பேஸ் பண்ணி நம்ம உடனே நம்ம மெடிக்கல் டெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏர்லியராகவே ஐடென்டிஃபை பண்ணிடுவோம் நம்மளுக்கு கேன்சர் இருக்குன்னு. ஸோ தட் இஸ் வெரி மச் ட்ரீட்டபிள் தான். ஆனா நம்ம மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் நம்மளுக்கு எப்ப தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா அதனோட ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 போனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இந்த கேன்சரை பத்தி தெரிய வருது. ரெண்டாவது, அப்படி தெரிய வந்ததுக்கு அப்புறம் கூட எனக்கு போதுமான அளவுக்கு கவரேஜ், அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ற அளவுக்கோ எங்கிட்ட பணமோ இல்ல இன்சூரன்ஸ் கவரேஜோ எனக்கு அதுக்கான போதுமான அளவுக்கு இல்லை சார். மற்ற விஷயம்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆற 10 நாள் அட்மிட் ஆற, கிரிட்டிக்கல் கேர்ல இருந்த, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண, மொத்தம் 12 லட்ச ரூபாய் செலவாச்சு. முடிஞ்சது சார். 12 லட்ச ரூபாய் கட்டிட்டு நீங்க வீட்டுக்கு வந்துடலாம். ஆனா கேன்சருக்கு மட்டும் அப்படி நடக்காது. Sir, I'm putting everybody on mute, sir. 1 second, hold on. 1 second, sir. சார் யாரும் அன்மியூட் பண்ணாதீங்க ப்ளீஸ், எல்லாருமே மியூட்ல இருங்க. ரைட், உங்களோட டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷனால நான் கடைசியில வாங்கிக்கிறேன். இப்போதைக்கு எல்லாரும் மியூட்ல இருங்க. ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் மீ டு கம்ப்ளீட் இட். ஐம் வெரி ஹாப்பி. இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 450 பேருக்கு மேலே ஜாயின் பண்ணியிருக்கீங்க. வெரி ஹாப்பி சார். அன்மியூட்ல இருங்க சார் ப்ளீஸ் சார். யாராவது மறுபடியும் அன்மியூட்
அன்மியூட் பண்ணிருக்கீங்க சார். தயவு செய்து அன்மியூட் பண்ணாதீங்க சார். மியூட்ல இருக்கு சார் ப்ளீஸ். நான் இப்ப எல்லாத்தையும் மியூட் பண்ணிருக்கேன். யாரும் உங்க மொபைலையோ லேப்டாப்பையோ தொடாதீங்க தயவு செய்து ப்ளீஸ். அப்படி ஓரமா வச்சுட்டு நான் பேசுறது மட்டும் கேளுங்க. தேங்க்யூ. ரைட். ஸோ இந்த வகையில வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு இன்அடிக்குவேட் கவர், அவங்களுக்கு போதுமான அளவுக்கு இன்சூரன்ஸ் கவர் மொத்தமா, ஏன்னா 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுது இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து முடிக்கிற அளவுக்கு. அந்த அளவுக்கு காசு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அவங்க கிட்ட அந்த அளவுக்கு இல்ல. கிளைம் அமௌண்ட் யூஸ் டுவர்ட்ஸ் டே டு டே எக்ஸ்பென்சஸ். ஒருவேளை நம்மளுக்கு கிளைம் அமௌண்ட் வருது அப்படின்னா நம்மளுக்கு அன்றாட தேவைகளுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். குழந்தையோட ஃபீஸ் கட்டணும் சார், என்ன சார் பண்றது, என்ன காப்பாத்தவா இல்ல குழந்தை ஃபீஸ் கட்டவான்னு கேட்டா குழந்தையோட ஃபீஸ் தான் சார் இம்பார்ட்டன்ட், பொண்ணோட கல்யாணம் தான் சார் இம்பார்ட்டன்ட் சொல்லி இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள நம்ம இறங்குறதுனால பாதி பேத்துக்கு மேல வந்து இறப்பு சதவீதங்கிறது வந்துருது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் காஸ்ட் எவ்வளவு சார் இன்னைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கான காஸ்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 இருந்து 20 லட்சம் ரூபாய் ஆகுது. இன்னைக்கு இருக்கிற கரன்சி சினாரியோல ஒருத்தருக்கு கேன்சர் ஐடென்டிஃபை பண்ணா 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இவ்வளவு காஸ்ட் கிடையாது. பட் இன்னைக்கு காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் நான் எடுத்திருக்கேன் சார் அப்படின்னா வெரி குட். நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சத்துக்கு வச்சிருந்தீங்க அப்படின்னா பத்தாது சார். நீங்க வந்து இன்னும் அதிகமான கவரேஜஸ் நீங்க எடுக்க வேண்டியது இருக்கும். ஏன் அப்படின்னா கேன்சருக்கு மட்டுமே இன்னொரு 5 வருஷத்துக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35 வந்து 40 லட்சம் ரூபாய் ஆயிடும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் பார்க்கும்போது இந்தியால 146 கோடி மக்கள் தொகை இருக்கு. அதுல 55% பேத்துக்கு ஜீரோ கவர், ஒரு பர்சன்டேஜ் கூட கவர் கிடையாது. 30% பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நம்பிதான் இருக்காங்க. இன்னொரு 15% பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் வாலண்டரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் எடுத்து வச்சிருக்காங்க தனிப்பட்ட முறையில. இப்ப நீங்க நான் எடுத்து வச்சிருக்கிற மாதிரி. ஆனா ஆவரேஜ் மெடிக்ளைம் கவர் எவ்வளவு வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஒவ்வொருத்தரோட ஆவரேஜ் எடுத்து பார்த்தோன்னா வெறும் 10 லட்சம் ரூபாய் தான் இருக்கு. சார் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஏன் இவ்வளவு காஸ்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சர்ஜரி அண்ட் ஹாஸ்பிட்டல் காஸ்ட் அதுல இருந்து ஒரு 3 இருந்து 8 லட்சம் ரூபாய், கீமோதெரப்பி, ரேடியேஷன் தெரப்பி, இம்யூனோதெரப்பி, போஸ்ட் ட்ரீட்மெண்ட் மானிட்டரிங். ஸோ மொத்தமா எவ்வளவு காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது இங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேன்சர் வேக்சினேஷன், இன்னைக்கு வந்து இந்த கேன்சர் வராம இருக்கிறதுக்கு நிறைய வேக்சினேஷன் வந்துருச்சு. ஹெச்பிவி வேக்சினேஷன் எல்லாம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2500 ரூபாயில இருந்து 11,000 ரூபாய் வரைக்கும் ஒரு டோசேஜ் இருக்கு. அதே மாதிரி இப்போ ஸ்கிரீனிங்ல சார் நான் ஸ்கிரீன் பண்ணி எனக்கு கேன்சர் இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சுக்க முடியுமா சார்? இப்ப நம்ம நிறைய வந்து பிளட் டெஸ்ட் எதுக்காக கொடுக்குறோம்னு பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளவு இருக்குன்னு பாக்குற கொடுக்குறோம், ஹெச்பிஏ1சி இல்ல சுகர் லெவல் எவ்வளவு இருக்குன்னு பாக்குற கொடுக்குறோமே தவிர்த்து அந்த இதுவே இப்பதான் ஜென்ரேட் ஆயிருக்கு இந்தியால. ஆனா நம்மளுக்கு கேன்சர் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கான ஸ்கிரீனிங் டெஸ்ட் நிறைய இருக்கு. மேலுக்கு தனியா இருக்கு, ஃபீமேலுக்கு தனியா இருக்கு. கேன்சர் 100% ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. பட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் நீங்க வந்து வருஷத்துக்கு ஒருக்கா இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஒருவேளை போன தடவை எடுத்த டெஸ்ட்டுக்கு இந்த தடவை எடுத்த டெஸ்ட்டுக்கும் வேரியேஷன் இருக்குன்னா ஸ்டேஜ் 1லயே நம்ம கண்டுபிடிச்சு இமீடியட்டா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுல இருந்து வெளியில வந்துடலாம். ஆனா நம்மளுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும், ஏன் அமெரிக்காவும் இந்தியாவும் கம்பேர் பண்ண கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அமெரிக்காலையும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஈக்குவலா வந்து அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருமே இறக்குறது கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க எல்லாம் ஸ்டேஜ் 1லயே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்க ப்ரீ மெச்சூர்டா அவங்க வந்து டயக்னோஸ்க்கு போய் அவங்க இயர்லி ஒன்ஸ் அவங்க மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கும் போதே இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து அவங்க பார்த்து அவங்க கியூர் பண்ணிக்கிறாங்க. அதனாலதான் இந்தியாவில இந்த அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. நம்மளுக்கு இப்படி எல்லாம் இருக்கு, நம்ம மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அது அந்த வகையிலையும் வந்து இங்க வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அடிக்குவேட் கவர் கிடையாது, ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் இன்கம் லாஸ். சார் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார். ஏன்னா ஒன்னு ட்ரீட்மெண்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, மெடிக்கல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, போதுமான அளவுக்கு எனக்கு இன்சூரன்ஸ் கவர் இல்லை, இதெல்லாம் ஒரு பக்கம். அடுத்த பிரச்சனை என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் நான் முன்னாடியே சொன்னேன், டேர்ம் பிளான் கூட நான் இருக்க மாட்டேன், என் ஃபேமிலிக்கு அந்த காசு போயிருது, என் ஃபேமிலி நிம்மதியா இருந்துருவாங்க. ஆனா எனக்கு இந்த உயிர்கொல்லி வியாதி வந்துருச்சுன்னா நான் உயிரோட தான் இருப்பேன். என் ஃபேமிலி பினான்சியலி ஸ்ட்ரகிள் ஆகுறதையும் நான் பார்க்க வேண்டியதா இருக்கும், எனக்கு போதுமான அளவுக்கு கவரேஜ் இல்லாம இருந்தா. ரெண்டாவது, நான் எந்திரிச்சு போய் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் உங்களால எந்திரிச்சு போய் சம்பாதிக்கவும் முடியாது. மிக கொடுமையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவ்வையார் சொன்ன மாதிரி அரிது அரிது மானிடரா பிறத்தல் அரிதுங்கிற மாதிரி பிணியின்றி இருப்பது, பிணியின்றினா நோயின்றி வாழ்வது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். ஒருவேளை எதிர்பாராதமா நோய் வந்து நம்ம வீட்டுல இருக்கோங்கிற பட்சத்துக்கு பினான்சியல் ஸ்ட்ரகிளும் சேர்ந்துருச்சு அப்படின்னா மிக கொடுமையான ஒரு விஷயம். டேர்ம் பிளானை விட முக்கியமான ஒரு விஷயமா இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வாங்குறது மூலியமா பிரிவென்டிவ் கேன்சர் கேர் அவங்களால பண்ணிக்க முடியும்.
சார் இந்த ஹெச்பிவி வேக்சின், இந்த கேன்சர் ஸ்கிரீனிங், இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் போகும்போது நீங்க டாடா ஏல இந்த ப்ராடக்ட் சம்பூர்ண கேர் கேன்சர் ப்ராடக்ட் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல இவங்க வந்து ஹெச்பிவி வேக்சினேஷன் அண்ட் கேன்சர் ஸ்கிரீனிங் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராடக்டோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ரொம்ப உள்ள போயிட்டு இது எவ்வளவு மந்த்லி பே அவுட் இதுக்கெல்லாம் போகல. கேன்சர்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு உங்களுக்கு ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு. அது அந்த ஹெல்த் வைஸ் வந்த ப்ராப்ளத்துல இருந்து நீங்க மறுபடியும் ரெக்கவர் ஆகி நார்மல் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு இட் வில் டேக் டைம். சார் இந்தியால யாராருக்கெல்லாம் கேன்சர் வந்திருக்குன்னு தெரியுமா? செலிபிரிட்டிஸ் யாராருக்கெல்லாம் கேன்சர் வந்திருக்குன்னு யாராவது உங்களுக்கு சொல்ல முடியுமா? யுவராஜ் சிங் கேன்சர் வந்திருக்கு. வெரி குட். வேற மனிஷா கொய்ராலா. சோனாலி பிந்த்ரே. சோனாலி கொய்ராலா. மனிஷா கொய்ராலா, கௌதமி. ஆக்டர் கௌதமிக்கு வந்து அனுராதா ஸ்ரீராம். அனுராதா ஆக்டர் ஸ்ரீராம். ஸ்ரீவித்யா ஆக்டர் ஸ்ரீ புனித் கௌதமி. சார் இவங்க எல்லாம் செலிபிரிட்டிஸ். இவங்களை பத்தி பேசும்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும். இவங்க ஏற்கனவே சம்பாரிச்சு வச்சிருப்பாங்க. அவங்க அடுத்த 1 வருஷம் 2 வருஷம் படத்துல நடிக்கல அப்படின்னாலோ, இல்ல கிரிக்கெட் விளையாடலினாலோ, இல்ல வந்து ஏதாவது ஷோ பண்ணலினாலும் அவங்களுக்கு இன்கம் லாஸ் இருக்கும். அந்த 2 வருஷம் அவங்க சம்பாதிக்க முடியாம போயிருப்பாங்க. ஆனா அவங்களோட இன்கத்தை மேனேஜ் பண்ற அளவுக்கு, சார் ப்ளீஸ் கோ ஆன் மியூட் சார், அவங்களோட இன்கம் லாஸ் ஆகாம மேனேஜ் பண்ற அளவுக்கு அவங்க செலிபிரிட்டிங்கிறதுனால அந்த அளவுக்கு இருந்திருக்கும். ஆனா இப்ப செலிபிரிட்டி பத்தி கேட்டேன், கேன்சர் யாராருக்கு இருந்தது? உங்க ஃபேமிலிஸ்ல, உங்களோட ரிலேட்டிவ்ஸ்ல, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல, உங்களோட நெய்பர்ஸ்ல, உங்களோட ஒர்க் பண்ணவங்கல்ல யோசிச்சு பாருங்க. கடந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டீங்க இவருக்கு கேன்சர் ஆமாவே அப்படின்னு. அவர் செலிபிரிட்டி கிடையாது. ஆனா அந்த சமயத்துல அவர் செலிபிரிட்டி இல்லங்கும் போது ஒரு பக்கம் கேன்சர் வந்துருச்சுன்னா மென்டலி எவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அந்த கேன்சர் வரும்போது அவரால் சரியா சம்பாதிக்க முடியாது, அவரால் வேலைக்கு போக முடியாது. ஏன்னா அவரோட உடம்பு ட்ரீட்மெண்ட்ல இருக்கும். 1 வருஷம் 2 வருஷத்துக்கு ட்ரீட்மெண்ட்ல இருக்கும். அப்ப அவர் வேலைக்கு போக முடியல, சம்பாதிக்க முடியலன்னா அந்த லாஸ் ஆஃப் இன்கம், அந்த வருமானம் வராம தடுக்கப்படுது இல்லையா? அதை யார் சார் கொடுப்பா குடும்பத்துக்கு? மெடிக்ளைம் பாலிசி கொடுக்காது சார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மெடிக்ளைம் பாலிசி வேற, ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வேற. நான் நிறைய தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். மெடிக்ளைம் பாலிசிங்கிறது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆகும்போது அதை நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் அந்த எக்ஸ்பென்சஸ். அதனாலதான் அதுக்கு பேர் மெடிக்ளைம். நிறைய பேர் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், எங்கிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கு, ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குன்னு. கிடையாது. உங்ககிட்ட இருக்கிறது மெடிக்ளைம் பாலிசி. உங்களுக்கு மெடிக்கலா இல்லாயி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனீங்கன்னா தான் எந்த அளவுக்கு கிளைம் வருதோ அந்த அளவுக்கு கிளைம் அளவுக்கு தான் காசு கொடுப்பாங்க. அது ஓகே, உங்களோட ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் உங்க கையில இருந்து காசு செலவு பண்ணாம சமாளிச்சுட்டீங்க. ஆனா 1 வருஷம் 2 வருஷம் நீங்க வேலைக்கு போகாம இருப்பீங்களே, உங்களால பிசினஸ் பார்க்க முடியாம இருக்குமே, அப்ப நீங்க ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்களே, அந்த இன்கம் உங்க ஃபேமிலிக்கு வராது இல்ல? அதை மெடிக்ளைம் பாலிசி கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கொடுக்காது. அதனாலதான் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் தான் அதுக்கான அமௌண்ட்டை கொடுக்கும், மெடிக்ளைம் பாலிசி கொடுக்காது. அதனால ஹெல்த் இன்சூரன்ஸ்ங்கிறது வேற, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ மார்க்கெட்ல வேற ஏதாவது ப்ராடக்ட் இருக்கா சார் இந்த மாதிரி? ஒருவேளை அவருக்கு கேன்சர்னால அவருக்கு வருமானம் வர முடியாம போச்சுன்னா, அவருக்கு வருமான குடும்பத்துக்கு கொடுக்கறதுக்கு ஏதாவது ப்ராடக்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அருமையான ஒரு ப்ராடக்ட் கம்பெனி லான்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியும் நீங்க எல்லாருமே உங்க குடும்பத்தை ரொம்பவும் நேசிக்கிறவங்க. அதனாலதான் நிறைய இங்க ஜாயின் பண்ணவங்க 99% ஆஃப் பீப்புள் டாட்டால கண்டிப்பா ஒரு பாலிசி வச்சிருப்பீங்க. ஆனா கண்டிப்பா கேன்சர் கேர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் நீங்க எடுத்திருக்க மாட்டீங்க. தயவு செய்து என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட், உங்களோட லவ்டு ஃபேமிலிக்காக இந்த பாலிசி நீங்க எடுங்க. யாரெல்லாம் 35 வயசுல இருந்து 65 வயசுக்குள்ள இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இந்த பாலிசியை கன்சிடர் பண்ணுங்க. உங்க ஃபேமிலிக்கு எடுக்கிறதுக்கு, உங்களுக்கு எடுக்கிறதுக்கு, உங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு எடுக்கிறதுக்கு. சார் என்ன சார் எங்ககிட்டே பாலிசி விற்கிறீங்களான்னு கேட்டீங்கன்னா, எஸ், இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் ஃபார் யூ. இது எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல சொல்றேன். இந்த ப்ராடக்ட்ல நம்ம கொடுக்குற பெஸ்ட் பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட்ல யாருமே கொடுக்கறது இல்லை இந்த ப்ராடக்ட். இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் அடுத்த 30 வருஷத்துக்கான பிரைஸ் இன்னைக்கே பிக்ஸ் பண்ணிடுறோம் சார். நீங்க ஜெனரல் இன்சூரன்ஸ் எல்லாம் போனீங்கன்னா உங்க ஏஜ் ஜாஸ்தியா உங்க பிரீமியம் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். இப்ப நான் ஒரு கேன்சர் பாலிசி, கிரிட்டிக்கல் இல்னஸ் பாலிசி ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல்ல வச்சிருக்கேன் அப்படின்னா, ஐசிஐசிஐ லம்பார்ட்ல வச்சிருக்கேன் அப்படின்னா, எனக்கு வயசு ஜாஸ்தி ஆகும்போது என்னோட பிரீமியமும் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அடுத்த 30 வருஷத்துக்கு இன்னைக்கு என்ன பிரீமியம் நம்ம டிசைட் பண்ணமோ அதே பிரீமியம் தான். உங்க ஏஜ் ஜாஸ்தி ஆகிறதுனால உங்க பிரீமியம் ஜாஸ்தி ஆகாது, பிளாட் பிரீமியம். ரெண்டாவது, உங்களுக்கு கேன்சர் ஐடென்டிஃபை ஆயிடுச்சு, தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு இந்த பர்டிகுலர் கஸ்டமர் கேன்சர் வந்துருச்சுன்னு. அது ஏர்லி ஸ்டேஜா இருந்தா, இப்பதான் கேன்சர் வந்திருக்கு ஏர்லி ஸ்டேஜா இருந்துச்சுன்னா, நீங்க என்ன சம் அஷ்யூர்ட் எடுத்தீங்களோ அதுல 25%
உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எப்படி கொடுப்பாங்க? நீங்க டிசைட் பண்ணலாம். எனக்கு லம்சமாவே கொடுத்துருங்க சார், இல்ல எனக்கு இன்கமா கொடுத்துருங்க. அது நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். எய்தர் ஆர். இல்ல சார், ஏர்லி ஸ்டேஜ் கிடையாது, இது அட்வான்ஸ் ஸ்டேஜ். எனக்கு ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3ல தான் எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா நீங்க எடுத்த சம் அஷ்யூர்ட் 100% உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுவும் நீங்க டிசைட் பண்ணலாம், லம்சமா வேணுமா இல்ல இன்கமா வேணுமா. ஸோ மார்க்கெட்ல இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, எஸ், மார்க்கெட்ல இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, லம்சம் பே அவுட் கொடுக்குற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கு. அதாவது அந்த டிசீஸ் ஐடென்டிஃபை ஆயிடுச்சு, அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ஐடென்டிஃபை ஆயிடுச்சுன்னா நம்ம கிட்டே ப்ராஃபிட் பிளான் எடுத்து பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர்னு ஒன்று இருக்கும். அதுல ஐடென்டிஃபை ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சாலும் மொத்த அமௌண்ட்டையும் கொடுத்துருவாங்க. லம்சமா தான் பே பண்ணுவாங்களே தவிர்த்து இன்கமா அவங்க பே பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம ப்ராடக்ட்ல ரெண்டு பெனிஃபிட்டுமே இருக்கு. லம்சம்னா லம்சம் எடுத்துக்கலாம், இன்கமா எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்க இன்கமா எடுத்துக்கலாம். வேற எந்த கம்பெனியுமே இன்கமா கொடுக்கறது இல்லை, நம்ம கம்பெனி மட்டும் தான் இன்கம் பெனிஃபிட்டா கொடுக்குறோம். அதே மாதிரி வேற எந்த கம்பெனியுமே ஃபிக்ஸ்டு பிரீமியம் வைக்கிறது இல்ல. கிரிட்டிக்கல் இல்னஸ்க்குன்னு இவ்வளவுதான் பிரீமியம், வருஷம் இன்க்ரீஸ் ஆகாதுங்கிற மாதிரி கிடையவே கிடையாது. வருஷத்துக்கு ஒருக்கா இன்க்ரீஸ் ஆகும், இல்ல பக்கெட் சேஞ்ச் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகும். ஆனா நம்ம வந்து அடுத்த 30 வருஷத்துக்கு சேர்த்து கொடுத்துறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர், நீங்க கேன்சர் ரிலேட்டடான வேக்சினேஷன் போடுறீங்க இல்ல மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போறீங்க அப்படின்னா அதை பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்டட் பிரைசஸ்ல வந்து நீங்க எடுத்துக்க முடியும். ஸோ நான் நெக்ஸ்ட் இங்க வந்துடுறேன். 70% டியூ டு, நான் நிறைய இதுக்குள்ள போக விரும்பல, சப்போர்ட்டிங் ப்ரிவென்டிவ் டிடெக்ஷன்ஸ் எல்லாம். நான் நேரா இல்லஸ்ட்ரேஷனுக்கு வந்துடுறேன். நம்ம கிட்ட இந்த ப்ராடக்ட்ல வந்து சார், டேர்ம் பிளான்ல எப்படி ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம், நான் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம்னு இருக்கும், இந்த ப்ராடக்ட்லயும் நீங்க ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் அண்ட் நான் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம்னு ரெண்டு கான்செப்ட்ல ப்ராடக்ட் விற்கிறோம். ஸோ ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம்னு என்ன சார்? எனக்கு கேன்சர் ரிலேட்டடான பாலிசி எடுத்திருக்கேன், எனக்கு பாலிசி டேர்ம் முடிகிற வரைக்கும் எனக்கு கேன்சரே வரல, நான் பணம் கட்டியிருக்கேன், இப்போ எனக்கு ஏதாவது திருப்பி கொடுப்பீங்கன்னா கட்டின பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க, குரோத் எல்லாம் எதுவும் கிடையாது. அது ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம். இதே நான் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம்னா, எனக்கு கட்டின பணம் திரும்ப வேணாம் சார், ஆனா எனக்கு அடுத்த 30 வருஷத்துக்குள்ள எப்ப எனக்கு ஹெல்த் ரிலேட்டட் அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் கேன்சர் வந்துருச்சுன்னா எனக்கு தயவு செய்து எனக்கு பணம் கொடுங்க சார், என் லைஃப் ஸ்டைல நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் ஆர்ஓபி கூட எடுத்துக்கலாம். இப்ப இங்க கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான் ஆர்ஓபி, அதாவது நான் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம். எனக்கு பணம் திரும்ப வேணாம்னு சொல்ற ஒரு 35 வயசு கஸ்டமர். அவர் எவ்வளவு சார் கவரேஜ் எடுக்கிறாரு? 50 லட்ச ரூபாய் கவரேஜ் எடுத்துக்கிறாரு. இந்த ப்ராடக்டோட பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, 35 வயசு கஸ்டமர்ல இருந்து 65 வயசு கஸ்டமர் வரைக்கும் இந்த பாலிசி எடுத்துக்க முடியும். என்ட்ரி ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 35 அண்ட் மேக்ஸிமம் என்ட்ரி ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா, மினிமம் ஏஜ் வந்து 35, மேக்ஸிமம் என்ட்ரி ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 65. சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் இதெல்லாம் உங்களுக்கு ப்ராடக்ட் புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். எது வந்து நீங்க கஸ்டமர்கிட்ட சேல்ஸ் பிச்சா யூஸ் பண்ணணும், எது வந்து உங்க நாலேஜுக்கு வச்சுக்கணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். இந்த ப்ராடக்ட்டை பத்தி கேட்கும்போது, சார் இது வந்து ஒரு அருமையான ப்ராடக்ட், இது வந்து பாத்தீங்கன்னா 35 வயசுல இருந்து 65 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க யார் வேணா எடுத்துக்கலாம், இது கஸ்டமர்கிட்ட போய் பேசுறது கிடையாது, உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. ரைட்? ஸோ இந்த கேன்சர் ப்ராடக்ட்ல இவர் 50 லட்ச ரூபாய் சப்மிஷன் எடுத்திருக்கிறாரு. எவ்வளவு வருஷம் பிரீமியம் கட்டுறாருன்னு பாத்தீங்கன்னா 12 வருஷம் பிரீமியம் கட்டுறேன்னு சொல்றாரு. பாலிசி டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா 30 வருஷம் எடுத்திருக்காரு. அப்படின்னா 35 வயசுல இருந்து 65 வயசு வரைக்கும் எடுத்திருக்காரு. இவருக்கு எவ்வளவு சார் பிரீமியம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 28,850 ரூபா தான் வருஷம் பிரீமியமே 35 வயசு இருக்கிறவருக்கு. 28,850 ரூபா. ஸோ 12 வருஷத்துல அவர் கட்டி முடிச்சது வந்து பாத்தீங்கன்னா 3,46,000 ரூபாய் கட்டி முடிச்சிருப்பாரு. 35ல இருந்து 47 கட்டி முடிச்சிருப்பாரு. ஆனா 65 வயசு வரைக்கும் கவரேஜ் கேட்டிருக்காரு. இப்போ நம்ம வந்து அவரோட 50வது வயசுல அவருக்கான கேன்சர் இருக்கு அப்படிங்கிறத டயக்னோஸ் மூலமா கண்டுபிடிச்சிடறோம். ஸோ கண்டுபிடிக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் 50 லட்ச ரூபாய் கவரேஜ் எடுத்திருக்காரு இல்லையா? ஸோ அவருக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, அடுத்த 2 வருஷத்துக்கு 2,29,000 ரூபாய் மாசமான மந்த்லி இன்கம் பர் மந்த். பாத்தீங்கன்னா தெரியும், பர் மந்த். அப்படின்னா மாசத்துக்கு 2,29,000 ரூபாய் அடுத்த 2 வருஷம் அவரோட லைஃப் ஸ்டைல மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம கொடுத்துருவோம். அப்படின்னா அவருக்கு ஃபேமிலி ரிலேட்டடா, பினான்சியல் ரிலேட்டடா இன்கம் லாஸ் ஆகாம நம்ம பாத்துக்கிறோம். ஒருவேளை கஸ்டமர் சொல்லலாம், சார் எனக்கு வந்து 2,29,000 ரூபாய் மாசம் கொடுக்காதீங்க சார், எனக்கு மொத்தமா 50 லட்சம் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டாலும் கொடுத்துடலாம். எய்தர் ஆர். நம்ம 50 லேக்ஸ் நீங்க நம்ம கொடுக்காம இப்படி மந்த்லி இன்கமா கொடுத்தோம்னா மொத்தமா நம்ம 55 லட்சம் கொடுத்துருப்போம் கிளையண்ட்டுக்கு. ஏன்னா ஆன்சர்ல நம்ம ஏன் வந்து மத்த கம்பெனிக்கு நம்ம கம்பெனிக்கு இருக்கிற மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னா, நம்ம லம்சம் பே பண்ணாம மந்த்லி இன்கம் பே பண்றோம்னு சொல்றோம். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ்டு பிரீமியம், அடுத்த 30 வருஷத்துக்கு இதுதான் பிரீமியம். இந்த 28,850 ரூபாங்கிறது மாற போறதே கிடையாது. மற்ற கம்பெனிஸ்ல மாறிக்கிட்டே இருக்கு, இங்க மாற போறதே கிடையாது. ஸோ நம்ம வந்து மந்த்லி இன்கம் வந்து 2,29,000 ரூபாய் பர் மந்த் கொடுத்துருவோம். ஸோ இங்க வந்து பிரீமியம் சாம்பிள் பிரீமியம்ஸ் கொடுத்துருக்கேன். 35 வயசு இருக்கிறவருக்கு 10 இயர்ஸ் பிரீமியம் பேயிங் டேர்ம் போட்டா எவ்வளவு பிரீமியம் வரும்?
45 வயசு இருக்கிறவருக்கு 10 இயர்ஸ் பிரீமியம் பேயிங் டேர்ம் போட்டா என்ன பிரீமியம் வரும்? 35 வயசுல இருக்கிறவருக்கும் 45 வயசுல இருக்கிறவருக்கு 10 வயசு தான் வித்தியாசம். ஆனா பிரீமியம் பாருங்க 3 மடங்கு ஜாஸ்தியாயிடும். 3 மடங்கு ஜாஸ்தியாயிடும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 40 வயசு தாண்டி கேன்சர் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி 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 ஹை. ஏன்னா நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து வீக் ஆயிட்டு இருக்கும். நம்மளோட எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிட்டே இருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம உடம்புக்குள்ள கேன்சர் செல்ஸ்ங்கிறது ஒண்ணு இருந்துகிட்டு தான் இருக்கும். அது வெளியில இருந்து புதுசா ஒரு வைரஸ் மாதிரி நம்ம உடம்புக்குள்ள வர்றது கிடையாது. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற செல்ஸ்லயே கேன்சர் செல்ஸும் இருக்கும், நல்ல செல்ஸும் இருக்கும். நல்ல செல்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இந்த கேன்சர் செல்ஸ்னால டெவலப் ஆக முடியாது. நம்மளோட இம்யூன் சிஸ்டம் குறைய குறைய நம்மளோட செல்ஸ் வந்து வீக்காக நம்ம செல்ஸ் அதனோட சக்தி இழக்க இழக்க இந்த கேன்சர் செல்ஸ் வந்து அதை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சதுன்னா அப்பதான் அது கேன்சரா மாறுது. இதெல்லாம் உங்களுக்கு புதுசா தெரிய போறதுல உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருவேளை ஒரு பிரீமியம் கட்டுற சமயத்துல அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா மட்டும் மந்த்லியா கன்வெர்ட் பண்ணி கொடுங்க சார், மீதி இருக்கிறது அப்படியே எனக்கு கவரேஜா இருக்கட்டும். ஏன் 10 லட்ச ரூபா அப்படின்னா மைனர் ஸ்டேஜ். ஏன்னா மைனர் ஸ்டேஜ் அப்படிங்கிறது வேற, மேஜர் கிரிட்டிக்கல் இல்னஸ் வேற. முன்னாடி ஸ்லைட்ல நீங்க பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்குள்ள போயிட்டாருன்னா என்டையர் சம்மர்ஸோட வந்து நம்ம மந்த்லியா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம். அதே வந்து மைனர் ஸ்டேஜ் 1லயே கண்டுபிடிச்சிட்டாங்க இவருக்கு வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் இருக்குன்னு. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 லட்ச ரூபாய் வந்து அவருக்கு எலிஜிபிள். ஸோ அவருக்கு வந்து மைனர் ஸ்டேஜ்ங்கிறனாலும் அவருக்கும் 2 வருஷம் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா 45,000 ரூபாய் பர் மந்த்னு சொல்லி மாத வருமானமா கொடுத்துறோம் அடுத்த 2 வருஷத்துக்கு. ஒன்ஸ் கிரிட்டிக்கல் இல்னஸ் ஐடென்டிஃபைட், கேன்சர் ஐடென்டிஃபைட், இன்னைக்கு தான் போய் ரிப்போர்ட்டை பார்த்தா சார் கேன்சர் வந்திருக்கு, வந்து 2 நாள் தான் ஆயிருக்கு, வந்து 1 வாரம் தான் ஆயிருக்கு, இப்பதான் வந்திருக்குன்னு ரிப்போர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணா போதும். இங்க வெயிட்டிங் பீரியடே கிடையாது. உடனடியாக உங்களுக்கு மாதம் 45,000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வர ஆரம்பிச்சு, விச் வித் தட் யூ கேன் மேனேஜ் யுவர் ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ். மெடிக்ளைம் பாலிசி உங்களோட ஹெல்த் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி வர ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கும். ஆனா இந்த ப்ராடக்ட் வீட்டுக்கு வருமானம் கொடுக்க ஆரம்பிச்சு. ஸோ அதே வகையில 55வது வயசுல 46 வயசுல மைனரை கண்டுபிடிக்கிறாங்க. 55வது வயசுல மறுபடியும் மேஜரா இவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, கேன்சர் வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க ஒரே நம்பருக்கு. அப்ப ஏற்கனவே 50 லட்ச ரூபாய் நம்ம 10 லட்ச ரூபாய் ஏற்கனவே மந்த்லியில கொடுத்துட்டோம். அதனால 55வது வயசுல மீதி இருக்கிற 40 லட்ச ரூபாய் மறுபடியும் 1,83,000 ரூபாய்ங்கிற விதத்துல நம்ம அடுத்த 2 வருஷத்துக்கு நம்ம கொடுப்போம் அப்படிங்கறது நீங்க கொடுத்துருக்கோம். வாட் இஃப் கேன்சர் வாசன் டயக்னோஸ்ட், எனக்கு கேன்சரே வரல அப்படின்னா அதே 35 வயசு இருக்கிற கஸ்டமருக்கு 28,000 ரூபாய்க்கு பதிலாக நான் இப்ப 50,000 ரூபாய் பிரீமியம் வாங்குறேன் சேம் கவரேஜுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவருக்கு கேன்சர் டயக்னோஸ் ஆச்சுன்னா அமௌண்ட் சேம் தான், கவரேஜ் சேம் தான். ஆனா ஒருவேளை அவருக்கு எதுவுமே ஆகல அப்படின்னா, அந்த கேன்சரே வரல அப்படின்னா வெல் அண்ட் குட், டச் வுட், ஹாப்பி டு காட், 65 வயசு வரைக்கும் அவர் கேன்சர் இல்லாம இருந்துட்டாரு. இப்ப கட்டண பணத்தை அவர் திருப்பி வாங்கிக்கலாம். இது வந்து ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம். ஸோ ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியத்துல ஆப்வியஸ்லி கொஞ்சம் பிரீமியம் ஜாஸ்தியா இருக்கும், நான் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியத்துல கொஞ்சம் பிரீமியம் கம்மியா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். திஸ் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லைட். நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்க வேண்டிய ஸ்லைட். சார் இதுல ஷார்ட் பிரீமியம் வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா 5 வருஷம் கஸ்டமர் கட்டுறதுக்கு ரெடியா இருக்காரு, தாராளமா வாங்குங்க. 50 வயசு இருக்கிறவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2.5 லட்ச ரூபாய் வருது 5 PPT-ல நான் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியத்துல. அதே ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் போனா 3,69,000 ரூபாய் வருது. சார் இவருக்கு 30 வருஷம் கவரேஜ் இருக்கா? எஸ் 30 வருஷம் இருக்கு. இந்த 30 வருஷத்துக்குள்ள அவருக்கு கேன்சர் ஐடென்டிஃபை ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து சம்மர்ஷூட் அந்த 50 லட்ச ரூபாய் கொடுத்துருவோமா சார்? 50 லட்ச ரூபாய் வேணா 50 லட்ச ரூபாய் வாங்கிக்கலாம், இல்ல மந்த்லி இன்கம் வேணா மந்த்லி இன்கம் வாங்கிக்கலாம் அடுத்த 2 வருஷத்துக்கு. சார் எதுவுமே ஆகலைன்னா கட்டண பணத்தை திருப்பி கொடுத்துருவோமா சார்? ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் போட்டிருந்தேன், எஸ் கட்டண பணத்தை திருப்பி கொடுத்துருவோம். ஸோ பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகுமா சார்? உங்களுக்கு 50 வயசுல 63,000 ரூபாய் கட்டுறாரு இந்த கிளைண்ட். இங்க பாருங்க ரெகுலர் பே இருக்கான்னு கேட்டீங்கன்னா ரெகுலர் பேவும் இருக்கு. சார் 30 வருஷம் கவரேஜ் வேணும், 30 வருஷம் நான் பிரீமியம் கட்டிக்கிறேன் சார் அப்படின்னீங்கன்னா அந்த ரெகுலர் பேவும் இருக்கு. இப்ப யாராவது ஒருத்தர் 45 வயசுல இருக்கீங்க, இப்ப நான் எனக்கு வந்து 46 ஆகுது, இப்ப நான் யோசிக்கிறேன் இந்த பிளான் எடுக்கலாமா அப்படின்னு. ஏன்னா இந்த மாதிரி பிளான் என்கிட்ட இல்ல. ஆனா என்னால வந்து பிரீமியம் வந்து ஷார்ட் பே 12 பே 12 வருஷம் பிரீமியம் கட்டுற மாதிரி எல்லாம் எடுக்கிறேன், இல்ல 10 வருஷம் பிரீமியம் கட்டுற மாதிரி எடுக்கிறேன்னா இங்க பாருங்க 86,000 ரூபாய் 90,000 ரூபாய் வருது. மேனேஜபிள், எடுக்கலாம். எல்லாத்தினாலையும் எடுக்க முடியுமானா டஃப். ஸோ வாட் ஐ கேன் டூ, ஐ கேன் கோ ரெகுலர் பே. நான் ரெகுலர் பே மூலியமா போய்க்கலாம். 27,000 ரூபாய் 40,000 ரூபாய் எனக்கு வந்து அடுத்த 15-20 வருஷத்துக்கு கட்டுறது எனக்கு பிரச்சனை இல்லை சார், நான் எடுத்துக்கிறேன், எனக்கு முதல்ல கேன்சர் கவர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெகுலர் பேல தாராளமா எடுத்துக்கலாம். இதுதான் ப்ராடக்டோட பவுண்டரிஸ். இதை நீங்க ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். 18 வயசுல இருந்து 65 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க யாரு வேணாலும் இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். மேக்சிமம் மெச்சூரிட்டி ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது கேன்சர் கவர் ப்ராடக்ட் 85வது வயசுல முடிஞ்சிடும்.
ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 55 வயசு கீழே இருக்கிறவங்க இந்த பாலிசி எடுத்தாங்கன்னா, பாலிசி டேர்ம் ஃபிக்ஸ்டு. 30 வருஷம் தான் பாலிசி டேர்ம். 30 வருஷத்துக்கு கீழே குறைக்க முடியாது, 30 வருஷத்துக்கு மேல இன்க்ரீஸும் பண்ண முடியாது. 55 வயசுக்குள்ள இருக்கிறவங்க எடுத்தாங்கன்னா. 55 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எடுத்தாங்கன்னா 20ல இருந்து 30 வருஷம். மினிமம் இஸ் 20 இயர்ஸ், மேக்ஸிமம் இஸ் 30 இயர்ஸ். அதுக்குள்ள அவங்க கவரேஜ் எடுத்துக்கணும். ஏன்னா 85 வயசுல பாலிசி முடியுதுன்னு சொல்றோம் இல்லையா, அதனால ஒரு 65 வயசுல இருக்கிறவர் எடுத்துட்டு எனக்கு 30 வருஷம் கவரேஜ் கொடுங்கன்னா கொடுக்க முடியாது, 95 போயிடும். 85 வயசுல பாலிசி முடியணும். ஸோ ரெகுலர் பே இருக்கா, ரெகுலர் பேயும் இருக்கு. லிமிடெட் பே இருக்கா, லிமிடெட் பேயும் இருக்கு. சார் இதுல இன்கம் இருக்கணுமா? எஸ். சம் அஷ்யூர்டு பேஸ்ட் உங்களோட இன்கம். ஸோ இன்கம் வந்து மினிமம் 3 lakhs and 5 lakhs டிக்ளேர்ட் இன்கம் தான் கேட்பாங்க. அதிகமான கவரேஜ் போகும்போது உங்களுக்கு வந்து இது கேட்கலாம். 10 லட்சம், 15 லட்சம், 20 லட்சம்னு நீங்க கவரேஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னா பெருசா உங்ககிட்ட இன்கம் கேட்க மாட்டாங்க. ஹையர் கவரேஜ் போகும்போது டெஃபினெட்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிராஜுவேட்ஸ்க்கு மட்டும் தான் கொடுப்போம். ஒன்லி ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் மட்டும் தான் வாங்குவாங்க. நெகட்டிவ் லொகேஷன்ஸ் நாட் அலவுட். பிசினஸ் இன்சூரன்ஸ் அந்த பாலிசி கொடுக்க முடியுமா சார்? நோ, நாட் அலவுட். என்ஆர்ஐஸ் கொடுக்கலாமா? தாராளமா கொடுக்கலாம், அவரோட இன்கம் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்தா. ப்ரொபோசல் லைஃப் இன்சூர் கான்செப்ட் இருக்கா சார்? அப்பா பையனுக்கு எடுக்கிறது, அப்பா வந்து ஒய்ஃபுக்கு எடுக்கிறது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு எடுக்கிறது தாராளமா எடுக்கலாம். அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட் ரிட்டையர்ட் லைஃப் இவங்களுக்கெல்லாம் இன்கம் இல்லாதவங்களுக்கு நம்மளால கொடுக்க முடியாது சார். அப்ப அப்பா பையனுக்கு எடுக்கலாம், நீங்க அப்பா பையனுக்கு எடுக்கலாம், பையன் இன்கம் ஏர்னரா இருந்தா. ஸ்டூடெண்டா இருந்தாலும் எடுக்க முடியாது. லைக் ப்ராஃபிட் மாதிரி இது கிடையாது. ஹவுஸ் ஒய்ஃபு கொடுக்கலாமா சார்? தாராளமா ஹவுஸ் ஒய்ஃபு கொடுக்கலாம், ப்ரொவைடட் அந்த ஹஸ்பண்டுக்கும் கவர் இருக்கணும். ஈக்குவல் அண்ட் கவர் ஹஸ்பண்டுக்கு இருக்கணும். அதை பேஸ் பண்ணி ஒய்ஃபுக்கு நம்மளால கொடுக்க முடியும். சோ இதுல வெயிட்டிங் பீரியட் இருக்கா இந்த பாலிசி எடுத்ததுல இருந்து? எஸ், இந்த பாலிசி எடுத்ததுல இருந்து 180 நாள் வெயிட்டிங் பீரியட் இருக்கு. 181வது நாள் இந்த பாலிசி ஆக்டிவ்க்கு வந்துடும். உங்களுக்கு மைனர் கேன்சர் வந்தாலும் இல்ல மேஜர் கேன்சர் ஐடென்டிஃபை ஆனாலும் உங்களுக்கு இந்த பாலிசி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். கூலிங் பீரியட் இருக்கா சார்? கூலிங் பீரியட் என்ன? ஏற்கனவே மைனர் ஒரு 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 கேன்சர் டெஸ்ட் பண்றாங்க, டயக்னோஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமா சார், இவருக்கு வந்து பேங்க்ரியாசஸ்ல கேன்சர் இருக்கு, இப்பதான் ஸ்டேஜ் 1 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்போ? 180 நாளைக்கு அப்புறம். ஸோ உடனே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 10% ஆஃப் த சம்மர்ஷோட உங்களுக்கு இன்கமா கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரைட். அடுத்த டெஸ்ட், அடுத்த வேற ஏதாவது கேன்சர் வந்திருக்கா இல்லையாங்கிறதுக்கு 180 நாள் நடுவில் கேப் இருக்கும். ஒரு கிளைம் வாங்கினதுல இருந்து அடுத்த கிளைமுக்கு 180 நாள் உங்களுக்கு கேப் கொடுக்கும். அப்படின்னா ஒரு கேன்சர் ஐடென்டிஃபை ஆயிடுச்சு, அதுக்காக நான் மந்த்லி பேமெண்ட் வந்து அடுத்த 2 வருஷத்துக்கு கொடுத்துட்டு இருக்கேன். அடுத்த கேன்சர் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் மல்டிபிள் கேன்சர்ஸ் கூட வரலாம். அதுக்கு வந்து 6 months மறுபடியும் டைம் இருக்கு. தே ஹேவ் அ வெயிட்டிங் பீரியட். ஒரு கவரேஜ் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இன்னொரு கவரேஜ் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இன்னொரு 180 நாள். சர்வைவல் பீரியட் இருக்கா? 0 days. ஒன்ஸ் டுடே இட் இஸ் ஐடென்டிஃபைட், கேன்சர் இன்னைக்கு ஐடென்டிஃபை ஆயிடுச்சுன்னா இமிடியட்லி வந்து நம்ம வந்து கிளைமை ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராடக்ட். நம்மளோட ஃபினான்ஷியல் எலிஜிபிலிட்டி கால்குலேஷன் எப்படி எடுத்துக்குவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களோட ஏஜ் இன்டூ உங்களோட வருமானம். வருமானம் இன்டூ இத்தனை மடங்கு வந்து நீங்க வந்து கவரேஜ் எடுத்துக்க முடியும் உங்களோட கேன்சர் கவர் ப்ராடக்ட்டுக்கு. சார் என்னோட வருமானம் வந்து 5 லட்சம் தான் சார், எனக்கு வயசு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 60 ஆகுது. ஸோ 5 லட்சம் இன்டூ 5 மடங்கு 25 லட்ச ரூபா வரைக்கும் நீங்க இந்த பாலிசி கவரேஜ் எடுத்துக்கலாம். இந்த பாலிசி வந்து ஓடிசி ப்ராடக்ட் சொல்லுவாங்க, ஓவர் த கவுண்டர் ப்ராடக்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பாலிசிக்கு மெடிக்கல்ஸ் கிடையாது. மெடிக்கல்ஸ் கிடையாதுன்னா கொடுத்துடலாமா சார் யாருக்கு வேணாலும் அப்படின்னா, நோ. ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க, ஒருவேளை ஒரு ஸ்மோக்கரா இருந்தாலும், ஒபிசிட்டியா இருந்தாலும், ரொம்ப குண்டா இருக்காரு, ஒபிசிட்டா இருக்காரு, அவங்களோட ஃபேமிலிஸ்ல அப்பா அம்மாக்கோ அண்ணன் தம்பிக்கோ யாருக்காவது ஒருத்தருக்கு கேன்சர் வந்து அவங்க 65 வயசுக்குள்ள இறந்திருக்காங்க. கேன்சர் இருக்கு ஆனா இன்னும் இறக்கல, இல்ல கேன்சர் வந்து இறந்தாங்க ஆனா 65 வயசுக்கு அப்புறம் தான் இறந்தாங்க, பிரச்சனை கிடையாது, நம்ம பாலிசி கொடுக்க முடியும். ஸோ ஸ்மோக்கர், ஒபிஸ்ட் கஸ்டமர் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ், அந்த இவங்க வந்து 65 வயசுக்குள்ள கேன்சர்ல இறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இந்த பாலிசி கொடுக்க முடியாது. ஸோ இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். பாலிசி போட்டீங்கன்னா இஷ்யூன்ஸ் ஆகும், இல்ல டிக்ளைன் ஆகும். இஷ்யூட் ஆர் டிக்ளைன் ரெண்டே விஷயம் தான் நடக்கும் இந்த ப்ராடக்ட்ல. இந்த அண்டர் ரைட்டிங் போறது, மெடிக்கல்ஸ் கால் ஃபார் பண்றது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இட் இஸ் a நான் மெடிக்கல் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டுக்கு மெடிக்கல்ஸே வராது. ஸ்ட்ரைட் அவே பாலிசி இஷ்யூஸ் ஆகும். அவங்க கேட்கிற கேள்விக்கு சார் ப்ளீஸ் கோ ஆன் மியூட் சார், தயவு செய்து மியூட்ல இருங்க சார். ஓகே, இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா கேஸ் ஒன்னா இஷ்யூன்ஸ் இல்லாட்டி டிக்ளைன், ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் நடக்கும். இந்த ப்ராடக்ட்ல அண்டர் ரைட்டிங் கிடையாது, எக்ஸ்ட்ரா பிரீமியம் வாங்க மாட்டாங்க சார், சப்ஸ்டைஸ்டு லைஃப் சார், அதனால எக்ஸ்ட்ரா பிரீமியம் பே பண்ணுங்க. நோ, எதர் பாலிசி வில் இஷ்யூட் ஆர் பாலிசி வில் கெட் கேன்சல்.
ரெண்டே விஷயம் தான் நடக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு அருமையான ப்ராடக்ட். இது வந்து ஓவர் த கவுண்டர் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால நீங்க ஈஸியா வந்து ப்ரொமோட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் சில டெக்னிக்கல் இது கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் ஆகும், அதாவது எதெல்லாம் வந்து இதுல கவர் ஆகாது அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இதை நீங்க வந்து ஒரு டாக்டரா இருந்தீங்கன்னா அதை படிச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம். பட் நம்மளுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு சப்ஜெக்ட். நம்ம படிச்சது வேற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். அதுல சயின்ஸே வரக்கூடாதுங்கிறக்காக காமர்ஸ் குரூப்பை தேடி ஓடி போனேன். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியே வந்துடக்கூடாதுங்க. அதனால திஸ் இஸ் ஸ்லைட்லி மை அவுட் ஆஃப் சப்ஜெக்ட். பட் இருந்தாலும் இதுல ஏதாவது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதுல ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் we can get clarified from HOT. ஸோ இதுல அடுத்தது நீங்க கேட்க போற ஒரு டிஸ்ட்ரிபியூஷனா, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா எனக்கு என்ன சார் பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா, சார் டிஸ்ட்ரிபியூட்டரா ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கலாமான்னு பாருங்க. ஏன் அப்படின்னா உங்க ஃபேமிலிக்கும் நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். உங்க ஃபேமிலிக்கும் நீங்க இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எவ்ரி 9 out of 1 கஸ்டமர் இஸ் ஹேவிங் கேன்சருங்கும் போது ப்ராபபிலிட்டி ஆஃப் நம்மளுக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஸோ நம்மளும் எடுத்து வச்சுக்கிறது பெட்டர். ஸோ கஸ்டமருக்கு விற்கிறத விட நீங்க ஏன் வாங்கணும்னு சொல்றேன்னா, இந்த பெனிஃபிட்டும் சேர்ந்து வர்றதுனால தான் சார். இந்த ப்ராடக்ட்ல எம்டிஆர்டிக்கும் சேம் கமிஷன் தான், எல்பிஎன்எல்ஏக்கும் சேம் கமிஷன் தான். கமிஷன்ல பாகுபாடே பார்க்கறது இல்லை. 12 பே வித்தீங்க அப்படின்னா 34% கமிஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 50,000 ரூபாய் பிரீமியம் வருதா, 50,000 ரூபாய் உங்களுக்கு 34% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் சார். உங்களோட ஓன் பாலிசி நீங்க வாங்கிக்கிறதுக்கு 34% டிஸ்கவுண்ட். பிளஸ் இபி பாருங்க, 175% இபி. டேர்ம் பிளான் அளவுக்கு இபி இருக்கு, 175% இபி. இது மூலியமா உங்களுக்கு வந்து கான்டெஸ்ட்க்கு நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. அதுல இருந்து வரக்கூடிய பே அவுட். எம்பிஏ குவாலிஃபை ஆகிறீங்க, அது மூலியமா வரக்கூடிய பே அவுட். ஜென்னுக்கு குவாலிஃபை ஆகக்கூடியங்க, அதுல இருந்து வரக்கூடிய பே அவுட். நீங்க பாத்துக்கோங்க. உங்க ஃபேமிலியை நீங்க பினான்சியலி சேஃபா வைக்கணுங்கிறதுக்காக டேர்ம் பிளான் எடுத்திருக்கீங்க. ஆனா உங்க ஃபேமிலியை கிரிட்டிக்கல் இல்னஸ்ல இருந்து உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு உங்ககிட்ட பிளான் இருக்கா? ஒருவேளை அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்துருச்சுன்னா அடுத்த 1 வருஷம் 2 வருஷம் என்னால இன்கம் ஏர்ன் பண்ண முடியாம போயிடுச்சுன்னா என் ஃபேமிலி பினான்சியலி ஸ்ட்ரகிள் ஆகாம இருக்கிறதுக்கு எனக்கு பிளான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா மெஜாரிட்டி 99% ஆஃப் பீப்புள் கிட்ட இருக்காது. ஸோ நீங்க எல்லாருமே கண்ணை மூடிட்டு யோசிச்சுட்டு இன்னைக்கு எடுக்க வேண்டிய டெசிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, எய்தர் ஷார்ட் பே ஆர் ரெகுலர் பே, விச்செவர் உங்களுக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்கோ, கண்ணை மூடிட்டு நீங்க எலிஜிபிளா இருக்கீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ல தயவு செய்து வாங்கிருங்க. டிலே பண்ணாதீங்க. ஏன் இதை வாங்க சொல்றோம் அப்படின்னா 2-3 காரணங்கள். ஒன்ஸ் இதை நீங்க வாங்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா 100 விஷயத்தை அனலைஸ் பண்ணுவீங்க. இது நல்ல ப்ராடக்டா, இது வாங்கலாமா, எதுக்காக வாங்கணும், இது இது என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு. ஒன்ஸ் நீங்க சாட்டிஸ்ஃபை ஆயிட்டீங்க இந்த ப்ராடக்ட்லனா தென் யூ வில் ஸ்டார்ட் ப்ரோமோட்டிங் இட். சார், ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ப்ராடக்ட் விச் காம்படிஷன் இஸ் நாட் ஹேவிங். நான் திரும்ப திரும்ப சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க பார்க்கும்போது பிரீமியம் ரொம்ப ஜாஸ்தி, பிரீமியம் ரொம்ப ஜாஸ்தின்னு யோசிக்கலாம். 28,000 ரூபாய் வருது 35 வயசு கஸ்டமருக்குன்னு. சார், 28,000 ரூபாய் வருது 35 வயசு கஸ்டமருக்கு. ஆனா அந்த கஸ்டமருக்கு 65 வயசு ஆகும்போது அவர் பிரீமியம் கட்டிட்டு இருக்க மாட்டாரு. 28,000 ரூபாய் ஒரு 12 வருஷத்துல கட்டி முடிச்சிருப்பாரு. மொத்தமாவே 3 லட்சம் ரூபாய் தான் கட்டி முடிச்சிருப்பாரு. ஆனா அடுத்த 30 வருஷத்துக்கு அவர் கவரேஜ் இருக்கு. நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ், அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்பிட்டு இருக்கிற மெடிக்ளைம் பாலிசில போய் பாத்தீங்க அப்படின்னா 35 வயசு கஸ்டமருக்கு 50 லட்சம் ரூபாய் கவரேஜுக்கு 11,000 ரூபாய் தான் கேட்பான். ஆனா 30 வருஷமும் கேட்பான். 30 வருஷம் 11,000 ரூபாய் கேட்க போறது இல்ல. 40 வயசு தாண்டும் போது அது 14,000 ஆகும், 45 வயசு தாண்டும் போது அது 27,000 ஆகும், 50 வயசு தாண்டும் போது அது 52,000 ரூபாய் ஆகும், 60 வயசு தாண்டும் போது அது வந்து பாத்தீங்கன்னா 73,000 ரூபாய் ஆகும். இப்படி பிரீமியம் இன்க்ரீசிங் ட்ரெண்ட்லயே போயிட்டு இருக்கும். அது வருடம் பிரீமியம் கட்டிக்கிட்டே இருக்கணும். நான் ஏர்ன் பண்ற காலத்துல கட்டி முடிச்சிட முடியாது. அதனால பிக்ஸ்டு பிரீமியம் நம்மளோடது. ரெண்டாவது இன்கம் ஆப்ஷன். ஒருத்தருக்கு கேன்சர் வந்துருச்சுன்னா அவர் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டம் எது தெரியுங்களா? லம்சம் வாங்குறதை விட மாச வருமானத்தை எப்படி சமாளிக்க போற, மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எப்படி மேனேஜ் பண்ண போறாங்கிறது தான். ஒரு பக்கம் மெடிக்கல் பாலிசிஸ் வந்து உங்களோட எக்ஸ்பென்சஸ் மேனேஜ் பண்ணிக்குது ஹாஸ்பிட்டல். ஆனா வீட்டு செலவுகள் எல்லாம் யார் பாத்துக்கிறது? குழந்தைகளோட படிப்பு, எஜுகேஷன், எதிர்காலம், இஎம்ஐ இதெல்லாம் யார் கட்டுவான்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ராடக்ட் பாத்துக்கோங்க. உங்களுக்கு அடுத்த 2 வருஷத்துக்கு நீங்க கவலைப்பட வேணாம். உங்க ஹெல்த்தை ப்ராப்பரா ரெக்கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வாங்குங்கிற மாதிரியான ஒரு அருமையான ப்ராடக்ட். ரெகுலர் பே, ஷார்ட் பே ரெண்டுமே இருக்கு. யோசிக்கவே யோசிக்காதீங்க. கண்ணை மூடிட்டு ஃபர்ஸ்ட் உங்க லைஃபை, உங்க ஃபேமிலியை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணுங்க. தென் இது உங்களோட நோன் சர்க்கிளுக்கு எடுத்துட்டு போங்க. மார்க்கெட்ல நான் திரும்பவும் சொல்றேன், யாருகிட்டயும் இல்லாத ப்ராடக்ட். ஃபிக்ஸ்டு பிரீமியம், தேர் இஸ் நோ இன்கிரிமெண்டல் பிரீமியம். ஷார்ட் பே கட்டுறதுனா கட்டிக்கலாம். அண்ட் அடுத்த 30 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து கவரேஜ் இருக்கும். இன்கம் வேணா இன்கம் வாங்கிக்கலாம், லம்சம் வேணா லம்சம் வாங்கிக்கலாம். பாலிசி எடுக்கும் போது அதை டிசைட் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா தேவையில்லை. உங்களுக்கு ஒருவேளை உங்களோட கிளைம் வரப்போகுது, கேன்சர் ஐடென்டிஃபை ஆகி கிளைம் வரப்போகுதுங்கும் போது நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா போதும் கிளைம்ஸ்.
இப்பவே டிசைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாலிசி இப்ப எடுத்துக்கலாம். இன்கமா வேணுமா இல்ல லம்சமா வேணுமாங்கிற டிசிஷன் நீங்க அப்ப எடுத்தீங்கன்னா கூட போதும். சார் எனக்கு வராது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லாம் டேர்ம் பிளான் எடுத்திருக்க மாட்டோம். நம்ம எல்லாம் டேர்ம் பிளான் எடுத்திருக்கோம் அப்படின்னா என்னைக்கு வேணாலும் ரிஸ்க் ஆகும், நம்ம ஃபேமிலி சஃபர் ஆகக்கூடாதுங்கிறக்கா எடுத்திருக்கீங்க. என்னைக்கு வேணாலும் நம்மளுக்கு ஹெல்த்ல ப்ராப்ளம் வரலாம் நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா இந்த கேன்சர் கேர் பாலிசி தயவு செய்து எடுங்க. யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு எல்லாம் வரக்கூடாது. வந்தாலும் நம்ம ஃபேமிலி கஷ்டப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, நம்மளும் கஷ்டப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாதுன்னா திஸ் ஒன் ப்ராடக்ட் இஸ் ஒன் சொல்யூஷன். இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இபி சொல்லிட்டேன், கமிஷன் சொல்லிட்டேன், அண்டர் ரைட்டிங் கைட்லைன்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அண்டர் ரைட்டிங் கைட்லைன்ஸ் இஸ் வெரி வெரி சிம்பிள். இது வந்து நான் ஃபினான்ஷியல் அண்டர் ரைட்டிங் ப்ராடக்ட். எய்தர் இந்த பாலிசி ரிஜெக்ட் ஆகும் இல்லாட்டி இஷ்யூன்ஸ் ஆகும். ரைட், கேன்சர் மட்டும்தான் கவர் பண்ண இந்த ப்ராடக்ட். இதுல டெத் கிளைம் கிடையாது. டெத்தான என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெத்தான எதுவும் கிடையாது. ஆனா ஆர்ஓபி ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியத்துல வந்து இந்த ப்ராடக்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா டெத்தானா நீங்க எவ்வளவு பிரீமியம் கட்டிருக்கீங்க அந்த பிரீமியத்தை ரிட்டர்ன் கொடுப்பாங்க. நான் ஆர்ஓபியில எதுவும் நம்மளுக்கு டெத் கிளைம் வராது. ஸோ மேக்ஸிமம் சம் அஷ்யூர்ட் எவ்வளவு சார் இதுல நீங்க 50 லட்ச ரூபா வரைக்கும் மேக்ஸிமம் சம் அஷ்யூர்ட் கொடுக்க முடியும். ரைட், அண்ட் அண்டர் கிராஜுவேட்ஸ் கிராஜுவேட்னு சொல்லியிருந்தாங்க. அண்டர் கிராஜுவேட்ஸ் மேக்ஸிமம் சம்மற்ற கால்குலேஷன் வந்து பாத்தீங்கன்னா 30 லட்ச ரூபா வரைக்கும் கம்பெனி அலோட் பண்ணது ஆன் எக்ஸப்ஷனல் பேசிஸ்ல வந்து கொடுக்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் 18 வயசுக்கு மேல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் கேன்சர் கேர் வந்து பாத்தீங்கன்னா 15 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ப்ரொவைடட் அப்பாக்கு அந்த அளவுக்கு கவரேஜ் இருக்கணும். நான் முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடையாதுன்னு முந்தின ஸ்லைட்ல பார்த்திருப்போம். இங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்போம். ரைட், அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ரிட்டையர்ட் லைஃப்ஸ் ஆர் நாட் அலவுட்னு இங்க ஏன் கொடுத்துருக்கோம்னா 28 வயசு 25 வயசுல அவங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. இப்பதான் ப்ரொபேஷனல்ல இருப்பாங்க, எங்கேயாவது போயிட்டு இருப்பாங்க. அப்படிங்கறதுனால கம்பெனி வந்து சில எக்ஸெப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. ரிட்டையர்ட் லைஃப் பாருங்க, அவங்க ஏதாவது பென்ஷன் கின்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட ஆனுவல் இன்கம் இன்டூ 3 டைம்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட்ல நம்ம கவரேஜ் கொடுக்கறது இல்லை. பட் எக்ஸெப்ஷனலா ஸ்டாண்ட் லோன் அந்த கேன்சர் இதுக்கு வந்து நம்ம வந்து கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஸோ நான் மெடிக்கல் கேஸ் இது வந்து மெடிக்கல்ஸ்க்கு வரவே வராது. ஸோ நீங்க பார்க்க வேண்டியதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்மோக்கரா ஒபிஸ்டா இருக்காரா, அவங்க ஃபேமிலியில யாராவது 35 வயசுக்குள்ள கேன்சர் வந்து இறந்துருக்காங்களா, அவ்வளவுதான். இது எல்லாமே நோனா தாராளமா பாலிசி இஷ்யூன்ஸ் ஆயிடும். இதுல ஏதாவது ஒன்னு எஸ் அப்படின்னா கூட பாலிசி வந்து ரிஜெக்ட் ஆயிடும். வெரி சிம்பிள். ஸோ ஸ்ட்ரெயிட் அவே இஷ்யூன்ஸ் ஆயிடும் ப்ராடக்ட். இன்னைக்கு போட்டீங்கன்னா அன்னைக்கே இஷ்யூன்ஸ் ஆயிடும். அன்னைக்கே அந்த நியூ டேர்ம் நார்ம்ஸ் படி அன்னைக்கே வந்து பேமெண்ட்டும் உள்ள வந்துடும். பாலிசி இமீடியட்டா இஷ்யூன்ஸ் ஆகும். பிசினஸ் இன்சூரன்ஸ் கொடுக்க முடியாது. நான் நிறைய உள்ள போக விரும்பல, உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராடக்ட். இந்த கேட்டகரியில மார்க்கெட்ல யாருக்கிட்டுமே இல்லாத ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய கேஸ் ஸ்டடிஸ் இருக்கு. ஐ எம் நாட் கெட்டிங் இன்டு கேஸ் ஸ்டடிஸ். நம்ம 1 hour எடுத்தோம், கரெக்டா 1 hourல இந்த ப்ராடக்ட்டை முடிச்சிருக்கோம். இப்போ உங்களோட ஃபீட்பேக்ஸ் இந்த ப்ராடக்ட்டை பத்தி இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ஹேண்டை மட்டும் ரைஸ் பண்ணுங்க. டிஜிட்டலி இந்த மாதிரி டிஜிட்டலி ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நம்ம ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தால் நம்ம வந்து வில் ஆன்சர் இட். இன்னைக்கு காலையிலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் தான் வந்து மார்னிங் ஹடல்ல கொண்டு வந்திருந்தோம். இப்பவும் இந்த ப்ராடக்ட்டை வந்து ரீலான்ச் பண்றோம். இப்ப சித்தில இந்த ப்ராடக்ட் அவைலபிளா இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 1ஆம் தேதியில இருந்து இந்த ப்ராடக்ட் வந்து அவைலபிளா மார்க்கெட்டுக்குள்ள வரப்போகுது. ஸோ ரொம்ப அருமையான ஒரு ப்ராடக்ட். தயவு செய்து இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு கன்சிடரேஷன் கிடைங்க. ரைட், ராமகிருஷ்ணராஜ் ப்ளீஸ் கோ ஆன் மியூட். மோகன் ராமராஜ் ப்ளீஸ் கோ ஆன் மியூட். நீங்க அன்மியூட்ல இருக்கீங்க. கண்டிப்பா உங்க கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லுவேன். ப்ளீஸ் ஹோல்ட் ஆன். மோகன்ராம் சார் ப்ளீஸ் கொஞ்சம் மியூட்ல போங்க சார். வணக்கம் சார். சார் இது வந்து மோகன்ராஜ் சார் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா எனக்கு 1 2 3 4ன்னு உங்களோட இது காட்டுது. உங்களால பார்க்க முடியுதா யார் யாரெல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு இங்க? ஸோ லைனா நான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்டு வரேன் சார். ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணுங்க மோகன்ராம் சார். உங்களோட பேர் இங்க இருக்கு. நான் கண்டிப்பா உங்களோட கேள்வி கேட்பேன். ஃபர்ஸ்ட் லெட் மீ ஆஸ்க் தர்மராஜ். தர்மராஜ் சார் அன்மியூட் பண்ணுங்க சார். குட் ஈவினிங் சார். வெரி குட் ஈவினிங் சார். சார் இப்போ அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல அவருக்கு மந்த்லி இன்கம் வாங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. 1 year வாங்குறாரு, இறந்துட்டாருன்னா அந்த மீதி 1 year அப்படிங்கிறது கிளைம் எப்படி கிடைக்கும் அப்படிங்க? தட் இஸ் a very good question சார். இந்த கேள்வி நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறேன். ஜென்ரலி அவர் ஒன்ஸ் இன்கம் வாங்க ஆரம்பிச்சிட்டாருன்னா ஒரு இறந்ததுக்கு அப்புறமும் அந்த அமௌண்ட் இன்கமா வரணும். பட் ஏன்னா இது ஹெல்த் இன்சூரன்ஸ்ங்கிறதுனால ஏன்னா ஒன்ஸ் கிளைம் அவருக்கு ஆயிடுச்சு அப்படின்னாலே அவருக்கு ஆப்ஷன் இருக்கு. லம்சம் வாங்குறதுனா வாங்கிக்கலாம், இல்லை இன்கம் வாங்குறதுனா வாங்கிக்கலாம்னு சொல்லி 2 ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். ஒருவேளை லம்சம் வாங்கிட்டு அவர் இறந்திருந்தாலும் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது இல்லையா? அதனால இன்கமும் வரணும். 99.9% இது என்னோட அசம்ஷன்.
பட் லெட் மீ ஆஸ்க் த கிளாரிட்டி மட்டும் நான் உங்களுக்கு கேட்டுட்டு சொல்லிடுறேன் தர்மராஜ் சார். தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். ஓகே, தேங்க்யூ சார். என்னோட அப்சர்வேஷன் படி பேலன்ஸ் அமௌண்ட் வரணும், ஆனா வருமா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியை நான் ஹெச்ஓல வாங்கிக்கிறேன். ஓகே, நான் ரவிச்சந்திரன் சார். ஓகே சார். சார் மெடிக்கல் இல்லைங்கிறோம், பட் அவங்க போறதுக்கு முன்னாடி அவங்க இருக்கிறது தெரியாம கொடுத்துட்றாங்க. கேன்சர் இருக்கிறவங்களே பாலிசி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எப்படி சார்? அதுதான் சார், நம்ம வந்து கேன்சர் இருக்கா இல்லையான்னு யாருக்கு இப்ப தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இப்ப நான் வந்து ஒரு பாலிசி எடுக்கிறேன்னா எனக்கு இப்ப கேன்சர் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது, நான் இல்லைன்னு சொல்லி தான் பாலிசி எடுப்பேன். அதனாலதான் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 180 days வெயிட்டிங் பீரியட்னு சொல்றாங்க. அப்ப இந்த 180 daysக்குள்ள கேன்சர் ஐடென்டிஃபை ஆயிடுச்சுன்னா நான் இந்த பாலிசி வந்து கிளைமே போக முடியாது, ஏன்னா 180 நாள் வெயிட்டிங் பீரியட் இருக்கு. ஆனா 181வது நாள் நீங்க போறீங்க, உங்களுக்கு கேன்சர் ஐடென்டிஃபை ஆயிருக்குன்னா இந்த பாலிசி வந்து அப்ளிகபிள் ஆக ஆரம்பிச்சு. தட் மீன்ஸ் நீங்க பாலிசி எடுக்கும்போது அன்னோயிங், உங்களுக்கு தெரியல இருக்கா இல்லையான்னு. எடுத்ததுக்கு அப்புறம் தெரிய வருது, அதுவும் 180 நாளைக்குள்ள தெரிய வருதுன்னா இந்த ப்ராடக்ட் எந்த வகையிலும் உங்களுக்கு உதவ போறது இல்லை. ஆனா 181வது நாளுக்கு போயிடுச்சுன்னா இந்த பாலிசி வந்து அப்ளிகபிள் ஆக ஆரம்பிச்சிடும். சார் ஒன் மோர் கொஸ்டின், அவங்க ஃபேமிலியில 50 yearsக்குள்ள கேன்சர் வந்து இறந்தாங்கன்னா அவங்க ஃபேமிலியில வேற யாரும் கொடுக்க முடியுமா, முடியாதா? சார் ஃபேமிலியில ஒருத்தருக்கு 50 வயசுல கேன்சர் வந்து ஆனா இறக்கும் போது அவருக்கு 65 வயசை தாண்டிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, தாராளமா கொடுக்கலாம். அவங்க கொஸ்டின் என்னன்னா, கேன்சர்னால ஒருத்தங்க 65க்குள்ள இறந்திருந்தா, 65 yearsக்குள்ள கேன்சர்னால இறந்திருந்தா கொடுக்க முடியாது. ஆனா கேன்சர் 60 வயசுல வந்துச்சு, 62 வயசுல வந்துச்சு, இல்ல 55 வயசுல வந்துச்சு, ஆனா இறக்கும் போது 70 வயசுல இருந்தாங்க, 68 வயசுல இருந்தாங்கன்னா நோ ப்ராப்ளம். கேன்சர் வந்து 65 வயசு தாண்டி இருக்கணும், அவங்க தாண்டி இறந்துருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்ல அதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்கன்னா அவங்க கேன்சர்ல இறந்ததாக கன்சிடர் ஆகும். ஸோ ஹெரிடிட்டினால இவங்களுக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா இப்ப அவங்களுக்கு வருமா வராதான்னு இன்னைக்கு நான் மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தனால கண்டுபிடிக்க முடியாது. நான் மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தாலும் ஹேல் அண்ட் ஹெல்த்தின்னு தான் வரும். ஏன்னா கேன்சரை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னதுதான், உங்க உடம்புக்குள்ள கேன்சர் செல்ஸ் இருந்துகிட்டு தான் இருக்கும். இம்யூன் செல்ஸ் அதிகமா இருக்கிறதுனால உங்க கேன்சர் செல்ஸை டாமினேட் பண்ணி வச்சிருக்கும். என்னைக்கு உங்க இம்யூனிட்டி குறைஞ்சு உங்க கேன்சர் செல்ஸுக்கு ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி ஆகுது, அன்னைக்கு டக்குன்னு அது கேன்சரை உருவாகி நிற்கும். அதனால டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறது பெட்டர். ஹெரிடிட்டியா இருந்ததுன்னா வர்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஸோ இதுக்கு நான் மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிச்சிட முடியுமா இவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீனிங்ல ஐடென்டிஃபை பண்ணலாம் இருக்கு இல்லைன்னு. ஸோ அதனால ஏன் இந்த ப்ராடக்ட் வந்து இப்படி வச்சிருக்காங்கன்னா, ஓவர் த கவுண்டர் ப்ராடக்டா வச்சிருக்கிற காரணம் கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது பேஸ்ட் ஆன் த கொஸ்டின் ஆன்சர்ஸ். இவங்க கேட்கிற கேள்விக்கான பதில் என்ன கொடுக்குறாங்கிறத பார்த்துட்டு கேள்வி பதிலே பாலிசி இன்சூரன்ஸ் ஆயிடும். 65 வயசுக்குள்ள ஒருத்தர் கேன்சர்னால அவங்க ஃபேமிலியில இறந்துருக்க கூடாது. கேன்சர் வந்து 65 வயசுக்கு மேல இறந்திருக்காங்கன்னா நோ ப்ராப்ளம், தாராளமா உங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே ரவிச்சந்திரன் சார், தேங்க்யூ. கிருத்திகா தேவி மேடம். தேங்க்யூ. ஹலோ சார், வணக்கம் சார். சார் ஐ ஹேவ் 3 வணக்கம் questions கணேஷ் சார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சார், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ நம்ம வந்து ஒரு பாலிசி வந்து இப்போ வந்து ஹஸ்பண்டுக்கு கொடுக்குறோம், சரிங்களா? ஓகே, ஹஸ்பண்ட் அப்பா அம்மாவுக்கு கேன்சர் வந்திருந்தா இது கொடுக்க மாட்டோம். ஆஸ் பர் த இதுல 65 கொடுக்க மாட்டோம், கரெக்டுங்களா? இப்போ ஒய்ஃபுக்கும் ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் கொடுக்குறோம் பேஸ்ட் ஆன் ஹஸ்பண்டோட கவர் இருந்தா. ஹஸ்பண்டோட கவர் அந்த ஹவுஸ் ஒய்ஃபோட அப்பா அம்மாக்கு யாருக்கோ ஒருத்தர் வந்திருக்கு, இது கவர் ஆகுமா ஆகாதா? கண்டிப்பா ஆகாது சார். அப்படி வந்திருக்கு பிரச்சனை இல்ல. வந்து 65 வயசு தாண்டிட்டாங்களா? இல்ல சார், நம்ம பாலிசி எடுக்கும்போது ஒரு ஃபேமிலின்னு எப்படி கணக்கு எடுக்கிறோம்? அந்த பர்சனோட அப்பா அம்மாவா இல்ல புருஷனோட அப்பா அம்மாவா? சார் ஹெரிடிட்டி அப்படின்னு நம்ம மீன் பண்றது, எங்க அப்பா அம்மானால எனக்கு வந்து கேன்சர் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. என் ஒய்ஃபோட ஃபேமிலி எடுத்துட்டீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவோட ஹெரிடிட்டினால அவங்களுக்கு கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் கவுண்ட். சோ எங்க அப்பா அம்மாக்கு கேன்சர் இல்ல, அதனால நான் எடுத்துக்கிறேன் சார். அப்போ அந்த ஹஸ்பண்டோடைய அப்பா அம்மாக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு வந்திருக்கு, ஒய்ஃபோட அப்பா அம்மாக்கு யாருக்கு வரல, அப்போ ஒய்ஃப்க்கு கொடுக்கலாம் இல்லையா அந்த பாலிசி? தாராளமாக ஒய்ஃபு கொடுக்கலாம். ஆனா இங்க ஹோம் மேக்கர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அவங்க வந்து ஒர்க்கிங் விமனா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு தனியா இன்கம் இருக்குன்னா தாராளமா அவங்க தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கலாம். ஆனா இப்ப நம்ம ப்ரொபோசல் லைஃப் இன்சூர் கான்செப்ட்னு போகும்போது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ங்கிற கான்செப்ட்ல போகும்போது ஹஸ்பண்டுக்கு ஈக்குவலான ஒரு கவர் இருக்கணும்னு ஒரு கான்செப்ட் வந்துருது. ஆனா ஹஸ்பண்ட்னால இப்ப பாலிசி எடுக்க முடியல. ஏன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு பாலிசிக்கு அவங்களுக்கு வந்து ஹெல்த் வந்து கேன்சர் இருக்கிறதுனால ஹஸ்பண்ட் எடுக்க முடியாது. ஹஸ்பண்ட் எடுக்க முடியாதனால ஈக்குவல் கவர் இல்லைன்னு சொல்லிட்டு ஒய்ஃபுக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அதே ஒய்ஃப் ஏர்னிங் மெம்பராக இருந்தால் தாராளமா கொடுக்கலாம். சார் இங்க ஹவுஸ் ஒய்ஃப் அப்படி இங்க அவங்களோட ஏஜ் எல்லாம் ரொம்ப கம்மி, ஒரு பேஸ் கவரேஜ் தான் போறாங்கன்னா, நம்ம பிஆருக்கு எப்படி வந்து டிக்ளேர்ட் இன்கம் வாங்குறோமோ அந்த மாதிரி தான். ஏன்னா 3 lakhs and 5 lakhs இன்கம் இருந்தாலே போதும். 3 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா இன்கம் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து இந்த பாலிசி கொடுக்குறோம்னு சொல்றோம். ஸோ உங்களுக்கு பிஆர் எப்படி செல் பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும்.
அந்த அப்ளிகபிலிட்டி யூஸ் பண்ணி பாருங்க, யூ வில் கெட் தி ஆன்சர். ஓகே சார். செகண்ட் கொஸ்டின் வந்து நம்ம இந்த பிஆர்ஓ இல்ல வேற ஏதோ ஒரு ப்ராடக்ட்ல நம்ம ஆல்ரெடி ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ்க்குன்னு தனியா ஒரு 20 lakhs 30 lakhs வாங்கியிருக்கோம். இப்போ இந்த பாலிசிலையும் ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் தான், சோ இதுலயும் வந்து எடுக்கிறோம். இப்போ கிளைம் வந்து ரெண்டுத்துக்கும் கொடுப்போமா இல்ல ஒன்னு தான் கொடுப்போம்? That is a very good question, sir. Normally நம்மளோட இண்டெமினிட்டி பிளான்ஸ்னு ஒரு பிளான் இருக்கும். அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது மெடிக்ளைம் பாலிசிஸை பொறுத்த வரைக்கும், இல்ல கார் இன்சூரன்ஸ், 2-வீலர் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி எல்லாம் போறீங்க அப்படின்னா அந்த பிளான்ஸ் எல்லாமே இண்டெமினிட்டி பிளான் சொல்லுவோம். இண்டெமினிட்டி பிளான்னா என்ன? இந்த இது வந்தங்காட்டிக்கு இவருக்கு எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு, இந்த ஆக்சிடென்ட் ஆனங்காட்டிக்கு, இந்த சம்பவம் நடந்தங்காட்டிக்கு இவருக்கு எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு ஃபினான்ஷியலி, அந்த லாஸ் அமௌண்ட் மட்டும் நம்ம கொடுத்துருவோம். இதுதான் இண்டெமினிட்டி பிளான். ஆனா ஃபிக்ஸ்டு பெனிஃபிட் பிளான் சிலது இருக்கு. ஃபிக்ஸ்டு பெனிஃபிட் பிளான்னா என்ன சார்? உங்களுக்கு லாஸ் எவ்வளவு வேணா ஆயிட்டு போகுது சார், மொத்த அமௌண்ட்டையும் நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு பேர் தான் ஃபிக்ஸ்டு பெனிஃபிட் பிளான். ஸோ நம்மளோட பிஆர் சீரிஸ் ஆகட்டும், ப்ராஃபிட் பிளான்ஸ் ஆகட்டும், இல்ல வந்து இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற கேன்சர் கேர் பிளான் ஆகட்டும், இது எல்லாமே ஃபிக்ஸ்டு பெனிஃபிட் பிளான்ஸ். ஃபிக்ஸ்டு பெனிஃபிட் பிளான்ஸ்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தருக்கு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அவர் அங்கேயும் ஒரு பாலிசியில கவர் வச்சிருக்காரு, இங்கேயும் ஒரு பாலிசியில கவர் வச்சிருக்காரு, இங்கேயும் ஒரு பாலிசியில கவர் வச்சிருக்காரு, எல்லாத்துல இருந்து வருமானு கேட்டீங்கன்னா எஸ், அவருக்கு இந்த ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா ஃபிக்ஸ்டான இவ்வளவு அமௌண்ட் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், ஸோ ஐ பி பேயிங் யூ ஃபிக்ஸ்டு பெனிஃபிட். ஆனா அதே இண்டெமினிட்டி பிளானா இருந்துச்சு அப்படின்னா மொத்தமா அவருக்கு எவ்வளவு லாஸ் ஆயிடுக்கோ எல்லா கம்பெனியும் சேர்ந்து அவ்வளவுதான் உங்களுக்கு வந்து கவரேஜ் கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே எடுத்திருக்கிற பிஆர் ஆர் ப்ராஃபிட், அதுல கிரிட்டிக்கல் இல்னஸ் எடுத்திருக்காங்கன்னா அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிஃபிட்டும் கொடுத்துருவாங்க. அது இல்லாம இந்த ப்ராடக்ட் இன்கம் வாங்கிக்கலாம் அவங்க. அப்ப ரெண்டும் வாங்கிக்கலாம். ஆஸ் பர் தி லிமிட் எவ்வளவோ அந்த லிமிட் வரைக்கும் தான். கேப் எவ்வளவோ அவ்வளவுதான். கேப் எவ்வளவோ அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி. ஓகே சார். தேர்ட் क्वेश्चन வந்து இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் அட்வைசர்ஸ் if they are taking the policy, அப்போ கூட இந்த FYCங்கிறது சேமா? இப்போ என் ஃபேமிலியில இருக்காங்க, என்னோட வைஃப் வந்து இந்த பாலிசிக்கு எடுக்கும்போது till the FYC ஒரே ஃபேமிலிக்குள்ள இருந்தாலும் அட்வைசர் ஃபேமிலிக்குள்ள இருந்தாலும் FYC கணக்கா? FYC சேம் சார். ஒரே ஒரு கண்டிஷன் தான், யாராவது புதுசா என்எல்ஏவா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட முதல் பாலிசி இதை எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க 6 பாலிசி உங்களோட சேர்த்து 6 பாலிசி வித்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கமிஷன் ரிலீஸ் ஆகும், உங்களோட பாலிசிக்கான கமிஷன் ரிலீஸ் ஆகும். ஆனா நீங்க எல்லாம் ஏற்கனவே 5 பாலிசி 10 பாலிசி ஏற்கனவே வித்தவங்க நீங்க அப்படிங்கும் போது உங்களோட ஃபேமிலியில நீங்க பாலிசி போட்டீங்கன்னாலும் கமிஷன் ரிமைன்ஸ் சேம். தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் இன் கமிஷன் ஆர் உங்களோட இபி கால்குலேஷன் ஆர் யுவர் எம்பிஏ கான்டெஸ்ட் பெனிஃபிட் எல்லாமே உங்களுக்கு அடிஷனல் தான். தேர் இஸ் நோ சேஞ்ச். Clear, Ganesha? Ganesha, clear? ஒரு கால் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, பரமசிவம் சார். அருள் சார், உங்களோட ஸ்கிரீன்ல பாருங்க, நீங்க 6வது இடத்துல இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பரமசிவம் சார், அப்புறம் ஹரிபாபு லைனா இருக்கும் சார். அருள் சார் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் கண்டிப்பா ஆன்சர் கொடுக்குறேன், கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க. பரமசிவம் சார். சார் குட் ஈவினிங் சார். சார் இப்போ மெடிக்ளைம் பாலிசில டயபெட்டிக் அண்ட் ஹார்ட் ரிலேட்டடா டிசீஸ் இருக்குன்னா அதுக்கு ஒரு ஹையர் பிரீமியம் பண்ற மாதிரி இதுல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஸ்கிரீன் டெஸ்ட் அவங்களுக்கு ஒன்ஸ் அவருக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னு வந்துட்டாலே எனி எக்ஸிஸ்டிங் கேன்சர் பேஷண்ட்ஸ், அது ஸ்டேஜ் 1 இருந்தாலும் சரி ஸ்டேஜ் 2 இருந்தாலும் சரி அவங்களுக்கு எதுவும் கொடுக்க முடியாது. அவங்களுக்கு ஏற்கனவே கேன்சர் வந்திருக்குன்னா கொடுக்க முடியாது. ஹையர் பிரீமியமும் நம்ம வாங்க மாட்டோம், ஒன்லி ஸ்டாண்டர்ட் பிரீமியம். அவருக்கு டயபெட்டிக் இருக்கு சார், பிரஷர் இருக்கு சார், ஆனா அவர் வந்து ஒபிசிட்டி கிடையாது, அவங்க ஃபேமிலியில யாரும் 65 வயசு கீழே கேன்சர் வந்து இறந்தது கிடையாது, ஸ்மோக்கரும் கிடையாது அப்படின்னா கூட அவங்களுக்கு கூட கொடுத்துடலாம், தாராளமா கொடுக்கலாம், ஸ்டாண்டர்ட் பிரீமியத்திலே கொடுத்துடலாம். ஆனா கேன்சர் ஏற்கனவே வந்தவங்களுக்கு நம்மளால கொடுக்க முடியாது. ஓகே, தேங்க்யூ சார். ஹரிபாபு. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் ஹரி. இந்த இன்கம் ப்ரூஃப் கொஞ்சம் பத்தி கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. இன்கம் ப்ரூஃப் மஸ்டா இல்ல டிக்ளேர்ட் இன்கம் செய்து கொடுக்கலாமா? நான் ஏற்கனவே சொன்னதான், பிஆர் எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்களோ அந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுவீங்க. ஏன்னா அதுல மினிமம் இன்கமே 3 லட்சம் 5 லட்சம் தான் சொல்றாங்க. there is no higher income proof. இன்கம் மல்டிப்ளையர் இருக்கு. 65 வயசுல இருக்கிறவங்களுக்கு into 3 times தான் நம்ம வந்து கவரேஜ் கொடுப்போம். ஸோ ஏஜ் கம்மியா இருக்கு அண்ட் டிக்ளேர்ட் இன்கம் நீங்க கொடுக்குறீங்கிற பட்சத்தில் அதை பேஸ் பண்ணியே பாலிசி ஜென்ரல் இஷ்யூன்ஸ் ஆகணும். ஓகே சார், தேங்க்யூ. ஹவு பிஆர் எப்படி நம்ம டீல் பண்றோமோ அதே கான்செப்ட் தான். ஓகே சார். காளியப்பன் சார். காளியப்பன் சார் லைன்ல இருக்கீங்களா?